அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் செஷனில் எல்பிஜி ரீஃபார்ம்ஸ் 1991ல் எப்படி பண்ணியிருந்தாங்கிறதோட முடிச்சிருந்தோம். அண்ட் அதில் குளோபலைசேஷன் பார்ட் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ குளோபலைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, globalization refers to the integration of the domestic economy with the rest of the world. ஸோ நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமியை என்ன செய்யணும், மற்ற உலகத்துலேயும் உலகத்தினுடைய மற்ற பகுதிகளிலையும் கொண்டு போய் சேர்க்கணும். இன்டகிரேஷன் ஆஃப் டொமஸ்டிக் எக்கனாமி. அண்ட் தென் import liberalization through reduction in tariff and non-tariff barriers, opening the doors to foreign direct investments. So liberalization மூலமாக tariff reduction கொண்டு வரதுனால என்ன ஆகுதுன்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக நம்மளுடைய நாட்டினுடைய மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு நிறைய பேர் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதுதான் இந்த குளோபலைசேஷனோட மிக முக்கியமான ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சம் ஆஃப் த மெஷர்ஸ் டுவர்ட்ஸ் குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷனோட முக்கியமான எய்மே, நீங்கள் மட்டுமே வேலை செய்துட்டு இருக்கிறதுனால தாங்க உங்களுக்கு உங்கள் நாட்டில் வளர்ச்சியே இல்லை. அப்போ என்ன செய்யணும், மற்ற நாடுகளும் உங்களுக்கு சேர்ந்து வேலை செய்யணும்னா நீங்கள் இந்த எல்பிஜி ரீஃபார்ம்ஸை அறிமுகப்படுத்தணும். இப்படி படுத்துறது மூலமாக உங்களுக்கு மற்ற நாடுகள்கிட்ட இருந்தும் தொழில் துவங்கிறதுக்கு உங்கள் நாட்டுக்கு வருவாங்க. அப்போ என்ன ஆகும், அவங்களுடைய வளத்தை உங்கள் நாட்டில் அதிகப்படுத்துறது மூலமாக உங்களுக்கும் ஒரு சிறு வளர்ச்சி இருக்கும். அதனால நாட்டினுடைய எக்கனாமி உயரும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ எல்பிஜிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட் அண்ட் எ பிக் சேஞ்சிங் ஹிஸ்ட்ரி இன் தி எக்கனாமி ஆஃப் அவர் கண்ட்ரி. அப்போது இது உங்களுக்கு மெயின்ஸ்லேயும் முக்கியமான டாப்பிக்காக இருக்கும். எல்பிஜி பற்றி படிக்கும்போது லிபரலைசேஷன்னா என்ன, ப்ரைவேட்டைசேஷன்னா என்ன, குளோபலைசேஷன்னா என்னன்னு மட்டும் படித்தா போதாது. அதோட ஆர்கியூமெண்ட்ஸ் எப்படி இருந்தது, அது இன் ஃபேவராக இருந்ததா அகெயின்ஸ்டாக இருந்ததா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ லிபரலைசேஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம இன் ஃபேவர் ஆஃப் எல்பிஜி என்னென்ன ஆர்கியூமெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, லிபரலைசேஷன் மூலமாக நெசசிட்டேட்டட் பிகாஸ் வேரியஸ் லைசன்சிங் பாலிசிஸ் வேர் செட் டு பி டிட்டரிங் த க்ரோத் ஆஃப் தி எக்கனாமி. ஸோ லைசன்சிங் பாலிசிஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும், அதனால க்ரோத் ஆஃப் எக்கனாமி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ ப்ரைவேட்டைசேஷன் இனஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாததுனால தான் மக்களால் மணி மேக் பண்ண முடியலை. ஸோ ப்ரைவேட்டைசேஷனுங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தால் எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற ஒரு விஷயம் உருவாகும், ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகும். அப்போ எல்லாரும் அதை தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பாங்க. அதை தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நாட்டினுடைய வளர்ச்சி, இண்டிவிஜுவல் வளர்ச்சி ஆஸ் வெல் அஸ் நாட்டினுடைய வளர்ச்சி வளரும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணாங்க. அண்ட் தென் குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷனுங்கிறது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நிறைய டெவலப்டு கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம நாட்டுக்கு என்ன செய்யலாம், அவங்களுடைய வளத்தை நம்ம நாட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. ஸோ நிறைய என்ன செய்ய ஆரம்பிச்சதுன்னா, ஃபினிஷ்டு குட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை மற்ற நாடுகளில் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால எல்பிஜி உலகத்தினுடைய பொருளாதாரத்துக்கே ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ஆர்கியூமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் எல்பிஜி, அதற்கு எதிராக என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, லிபரலைசேஷன். ஸோ ரொம்ப அதிகமாக அதை என்ஃபோர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அன்ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரி ஆஃப் ஃபாரின் கம்பெனிஸ் அண்ட் ஈவன் இந்த டொமஸ்டிக் எக்கனாமி நிறைய என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, ஒரு திருட்டுத்தனமாக தொழில்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. என்னதான் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னாலும் அவங்கவங்க இஷ்டத்துக்கு சில வேலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கிறதுனால திஸ் என்ட்ரி ப்ரிவென்ட்ஸ் த க்ரோத் ஆஃப் லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் வென் பர்டிகுலர்லி கம்ஸ் ஃப்ரம் ஃபாரின் எக்கனாமி. ஸோ ஃபாரின்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்ததுனால என்ன ஆகுதுன்னா, லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அண்ட் அவங்கவுங்களுக்கு லைசன்ஸ் யார் வேணால் ஈஸியாக பண்ணிக்கலாங்கிறதுனால என்ன ஆகுது, அவங்களால ஈஸியாக ஏமாற்றவும் முடியுது. அப்படிங்கிற மாதிரி ஒரு அகைன்ஸ்டாக சில ஆர்கியூமெண்ட்ஸும் வச்சாங்க. ஸோ வென் கம்ஸ் ஃபார் ப்ரைவேட்டைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் வந்தால் மோனோபோலிக் பவர் அதிகமாக ஆரம்பிக்கும். இது யாரோ ஒருத்தவங்களே தலையெடுத்து நின்றுட்டு அவங்க கையில் பவர் போகிறதுக்கு ஜாஸ்தியான வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஒன்லி த பவர்ஃபுல் பீப்புள் கேன் சஸ்டைன் இன் பிஸ்னஸ் மார்க்கெட். ஸோ அவங்களுக்கு அரசியல் ரீதியாகவும் சரி, எக்கனாமிக் ரீதியாகவும் சரி நிறைய பலம் இருக்கணும். பணபலம், ஆள் பலம் எல்லாமே இருந்தால் தான் அவங்களால என்ன செய்ய முடியும், பிஸ்னஸ் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ ப்ரைவேட்டைசேஷனுங்கிற வரும்போது என்ன ஆகும்னா, சோஷியல் ஜஸ்டிஸ் கேன் நாட் பி ஈஸிலி எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் மெயின்டைன்ட். சமூக நீதிங்கிற ஒரு விஷயத்த அவ்வளோ ஈஸியாக கொண்டு வர முடியாது. ஏன்னா அவங்கவுங்க என்ன ஆகும்னா, டிஸ்பாரிட்டிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு மக்களுக்குள்ளேயே ஒரு பெரிய பிரிவினையை
உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் குளோபலைசேஷனுக்கு எதிராக என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, this tend to integrate all economies of the world and bringing them under all under one umbrella. அதான் குளோபலைசேஷன் ஆக்சுவலி. அப்போது என்ன ஆகும்னா, நம்ம நாட்டில் இருக்கிற மேனுஃபேக்சரர்ஸ்க்கு டைரெக்டாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரோட காம்படிஷன் அதிகமாகுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு செருப்பை விட இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சைனீஸ் மேடு ஸ்லிப்பர்ஸில் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அதனுடைய விலை அதிகமாக இருக்குது. அண்ட் தரம் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம வந்து ஒரே ஒரு செருப்பை வந்துட்டு இவ்வளோ விலை போட்டு வாங்குறதுக்கு பதிலாக ஒரு 5 செருப்பை வந்துட்டு கம்மி விலையில் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ஒன்று பிஞ்சு போனால் இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்படிஷன் வேர்ல்டை வந்து உருவாக்கி கொடுக்குது இந்த குளோபலைசேஷன். ஆல்ரெடி வெல் டெவலப்டு கண்ட்ரீஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குளோபலைசேஷன் நல்லா ஒர்க் ஆகும். ஆனால் லெஸ் டெவலப் ஆர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு வளர்ச்சிங்கிறது இந்த குளோபலைசேஷன் மூலமாக அதிகமாக இல்லை அப்படிங்கிறத வந்து ஒரு ஆர்குமெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. 1991 வரைக்கும் நம்மளோட கண்ட்ரியோட நிலை எப்படி இருந்தது, எக்கனாமிக் சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸுக்கு டைமில் எப்படி இருந்தது, 1950 வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு பார்த்துருந்தோம். அண்ட் 1950 to 1991 கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ மாடர்ன் இந்தியா எப்படி இருக்குது, தட் இஸ் ஆஃப்டர் 1991, ஆஃப்டர் எல்பிஜி ரீஃபார்ம்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அக்ரிகல்ச்சர் செக்டர் ஆஃப்டர் 1991 அப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். ஸோ த டிகேட் ஆஃப் 1981 to 82 அண்ட் டு 1991 to 92 இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்துட்டு நிறைய இந்த மார்ஜினலைசேஷன் ப்ராசஸ் வந்து அதிகமாக நடந்துட்டு இருந்தது. அதனால பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்மால் ஓனர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ ஏற்கனவே 14.7% ஸ்மால் ஓனர்ஸ், குறுநில ஓனர்ஸ் வந்து இருப்பாங்க இல்லையா, டில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்துட்டு அதிகமானாங்க. ஏன்னா அகெயின் என்னோட கான்செப்சுவல் ரீசன் பிரகாரம் நான் என்ன சொல்லுவேன்னா, சொத்து பிரிக்கிறது அந்த மாதிரியான ரீசன் மூலமாக என்ன செய்திருப்பாங்கன்னா, பெரிய நிலங்களை பகிர்ந்து கொடுத்து ஒரு ஆளுக்கு வந்து குட்டி குட்டி லேண்டாக பிரியறது வந்து ஒரு ரீசனாக இருந்திருக்கும். ஸோ ஸ்மால் ஓனர்ஸ் வந்து 14.7%லேருந்து 21.75% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நியூ டெக்னாலஜிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இட் வாஸ் நாட் ஒன்லி காஸ்ட் எஃபெக்டிவ், ஆல்சோ இன் கன்ஃபர்மிட்டி வித் த நேச்சுரல் கிளைமேட்டிக் ரெஜிம் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ பெருசாக வந்துட்டு நம்மளோட சூழ்நிலைகளை பாதிக்கலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்விரான்மெண்டல் சூழ்நிலை, மான்சூன் இதெல்லாம் தாண்டி என்ன செய்தது, இந்த டெக்னாலஜிஸ், நியூ டெக்னாலஜிஸ் லைக் அக்ரிகல்ச்சரில் இருந்த டெக்னாலஜிஸ் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தது, காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னாலஜிஸ் ரெலவென்ட் டு ரெயின் ஃபெட் ஏரியாஸை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெயின் ஃபெட் ஏரியாஸில் தான் இந்த டெக்னாலஜிஸ் வந்து ரொம்பவே உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கண்டினியூடு ஜெனட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஃபார் பெட்டர் சீட்ஸ் அண்ட் ஈல்ஸ். க்ரீன் ரெவல்யூஷனோட தாக்கமாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீட்ஸ் அண்ட் ஈல்ஸ், அந்த சீடை உருவாக்குறது தான் மிகப்பெரிய ஒரு காரணமாக க்ரீன் ரெவல்யூஷனை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அது ஒரு ஃபெயிலியர் அட்டெம்ப்ட்னே சொல்லலாம். ஏன்னா அந்த சீட்ஸுக்கு வந்துட்டு அகெயின் அது ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ரொம்பவே கம்மியாக இருந்தது. அந்த டைமில் இமீடியட்டாக வந்து என்ன செய்திருச்சு, நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்தது. பட் லேட்டர் அடுத்த ப்ரொடக்ஷனுக்கு வரும்போது அதனுடைய குவாலிட்டி கம்மியாக ஆரம்பிச்சது. ஸோ இந்த 1991 தான் இதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. தே ஸ்டார்டட், ஏன்னா ஒரு 30 வருஷமாக பார்த்துட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறமா என்ன செய்கிறாங்க, தே ஸ்டார்டட் ஜெனட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஃபார் பெட்டர் சீட்ஸ் அண்ட் ஈல்ஸ். அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் செக்டரில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆஃப்டர் 1991. ஸோ டேட்டா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஃபார் பெட்டர் ரிசர்ச், பெட்டர் ரிசல்ட்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் பிளானிங். ஸோ ஒரு நல்ல ரிசர்ச், ஒரு அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங் மாதிரியான நல்ல ஒரு அதில் ஒரு எஜுகேஷன் கொடுக்கறது, அதில் ரிசர்ச் பண்ணுறது, அதுக்கு நல்ல ரிசல்ட் எடுத்துகிட்டு வர்றது. நீங்கள் உங்களுக்கு டக்குன்னு வந்து ரிசல்ட் அப்படின்னோடனே பிடி கத்திரிக்காய் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஞாபகம் வரும். ஸோ பிடி கத்திரிக்காய் வந்து அக்செப்ட் பண்ணலை ஆக்சுவலி. பட் ஸ்டில் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பிடி காட்டன் இருக்குது, ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்ஃபார்ம்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. கத்திரிக்காய் மட்டும்தான் நம்ம வந்து பேசுவோம். பட் அதில் சக்ஸஸ் ஆன நிறைய விஷயங்களும் இருக்குது. அது எல்லாமே இந்த பீரியடில் தான் நடந்தது. சஸ்டைனபிள் பிளானிங் அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிரிட்ஜிங் த கேப் பிட்வீன் நாலேஜ் அண்ட் ப்ராக்டிஸ். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க வேறு ஏதாவது வேலைக்கு போகாமல் அவங்கள வச்சு என்ன செய்யணும், விவசாயம் பண்ணணும். அவர்கள் பண்ணும் பொழுது நம்மளுக்கெல்லாம் வந்து விவசாயினாலே ஒரு உருவம் வந்து முகத்தில் வரும் இல்லையா, நம்ம எண்ணத்தில் வரும். அதை தாண்டி எஸ், அக்ரிகல்ச்சர் கேன் பி அ கார்பரேட் செக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அப்போது உருவாச்சுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி மறுபடியும் இட் கான் டவுன். எஸ், அஃப்கோர்ஸ் வி நீட் டு ஒர்க் ஆன் இட் அ லாட். இண்டஸ்ட்ரியல் செக்டர்
அப்படின்னு பார்க்கலாம். 1991லேருந்து இப்போ வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் செக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எக்ஸ்பேண்டட் ஸ்கோப் ஆஃப் ப்ரைவேட் செக்டர். ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டரில் தான் அந்த ஐபிஆர் மூலமாக என்ன செய்தாங்க, ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்டு குளோபலைசேஷன் லிபரலைசேஷனும் வந்துருச்சு. ஸோ லிபரலைசேஷனுங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால ஸ்கோப் ஆஃப் ப்ரைவேட் செக்டர் நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆயிருந்தது. ஓப்பன் மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி டு ப்ரைவேட் செக்டர். ஆல்மோஸ்ட் எல்லா துறையிலையுமே ப்ரைவேட் வந்து கால் பதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். டிஸ்மேண்ட்லிங் என்ட்ரி அண்ட் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இருந்த சின்ன சின்ன வளர்ச்சிக்கான தடைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையிறதுக்கு இருந்த என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, உடைக்க ஆரம்பித்தாங்க. அட்ஜெக்டிவ்ஸ் சச் அஸ் ட்ரமாட்டிக், ரெவல்யூஷனரி அண்ட் டிராஸ்டிக் எக்ஸெட்ரா யூஸ்டு டு டிஸ்கிரைப் நேச்சர் ஆஃப் சேஞ்ச். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அந்த டைமில் இருந்த இண்டஸ்ட்ரியல் செக்டர் வந்து நம்ம சொல்லணும்னா ட்ரமாட்டிக் மூமெண்ட் க்ரோத், ரெவல்யூஷனரி க்ரோத் ஆர் டிராஸ்டிக் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்கனாமியில் வந்து இந்த மாதிரி டிராஸ்டிக்குங்கிற மாதிரியான எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் எல்லாம் பெரும்பாலும் இருக்காது. ஒரு சில இடங்களில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாயிண்ட்ஸாக அதை தான் கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது நம்ம வந்துட்டு யூஸ்வலாகவே வந்து ஹை எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் இருந்ததுன்னா த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு இருப்போம். அப்படி இல்லை, சில விஷயங்கள் தெர் ஆர் எக்ஸ்ட்ரீம், அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ ஆஃப்டர் 1991 இது உங்களுக்கு வந்து கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க ஒரு தடவை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில். ஸோ 1991க்கு அப்புறமா தி இண்டஸ்ட்ரியல் செக்டர் ஆஃப் இந்தியா ஹேட் அ டிராஸ்டிக் க்ரோத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்தே கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நம்ம கண்ட்ரி வந்து இப்போது ஆஃப்டர் 1991 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆவரேஜ் வேல்யூ ஃபார் இந்தியா டியூரிங் த பீரியட் வாஸ் 54.45 இன் அக்ரிகல்ச்சர். ஸோ உங்களுக்கு வந்து 1950க்கு முன்னாடி பீரியடில் எவ்வளோ இருந்ததுன்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? 75% மேலே அக்ரிகல்ச்சரில் தான் இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஆல்மோஸ்ட் 1991ல் 63% இருந்தாங்க. அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து 2019ல் வந்து பார்த்திங்கன்னா 42.6% தான் அக்ரிகல்ச்சர்லேயே இருக்காங்க. ஆவரேஜ் ஆஸ் அன் ஆவரேஜ் ஆஃப் திஸ் பீரியட் 54.45% வந்து அக்ரிகல்ச்சரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து 3 ஃபேஸாக பிரித்து என்ன செய்தாச்சு, அக்ரிகல்ச்சர் இது எல்லாமே பார்த்துட்டு வந்தாச்சு. அக்ரிகல்ச்சரில் எப்படி இருந்தாங்க, இண்டஸ்ட்ரியில் எப்படி இருந்தாங்க, அண்டு ஃபாரின் ட்ரேட் சர்வீசஸில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது கரண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸிங் த இந்தியன் எக்கனாமி. கரண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸிங் த இந்தியன் எக்கனாமி மெயின்ஸ் டாபிக். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. காசஸ் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ எதனால நம்ம நாடு இன்னுமே வந்து ஏழ்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லோ லெவல் ஆஃப் நேஷ்னல் ப்ராடக்ட் அண்ட் லோ ரேட் ஆஃப் க்ரோத், குறைந்த வளர்ச்சி விகிதம், குறைந்த அளவிலான தேசிய உற்பத்தி, ஹெவி ப்ரெஷர் ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகையினுடைய கடுமையான அழுத்தம், இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸ் லைக் பணவீக்க அழுத்தங்கள், குரோனிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் நம்ம குரோனிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவோம். நாள்பட்ட வேலையின்மை அல்லது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா அவங்க ஒரு படிப்பு படிச்சிருப்பாங்க, பட் அதை விட ரொம்ப கீழ்நிலையில் வேலை செய்துட்டு இருப்பாங்க. ஸோ படித்த படிப்புக்கே தான் வேலை செய்யணுங்கிறது இட் இஸ் நாட் கம்பல்சரி. பட் படித்த அந்த தகுதி பண்ணுறதுன்னு நான் ரொம்ப தடுமாறிட்டு இருந்தப்போ தான் எனக்கு ரஷ்மி மேமோட இன்ட்ரொடக்ஷன் கிடச்சிது. அவங்க ஆல்ரெடி இதில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறதுனால, ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் மெயின்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறதுனால பாஸும் ஆயிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபுல்லாகவே அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதை ஃபுல்லாகவே நான் அவங்க எனக்கு ஒரு கைடாக எனக்கு இந்த ஹோல் 1.5 years ஜேர்னியில் என் கூட இருக்கிறாங்க. பிகாஸ் நான் இந்த வருஷம் தான் அட்டெம்ப்ட் பண்ண போகிறேன் அண்ட் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் பிகாஸ் ஆஃப் ஹர். ரொம்ப கீழ்நிலையில் வேலை செய்துட்டு இருக்கிறதுக்கு பேர் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேபிட்டல் டெஃபிஷியன்சி, மூலதன பற்றாக்குறை. நிறைய பேர்கிட்ட வந்துட்டு தொழில் துவங்குறதுக்கு என்னது இல்லை, பணம் இல்லை. அவுடேட்டட் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், காலாவதியான சமூக நிறுவனங்கள். சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்ன செய்யலை, பெருசாக மக்களுக்காக உழைக்கிற சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை. அண்ட் ரொம்ப முக்கியமாக லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது எல்லாமே நம்ம கண்ட்ரியோட சேலஞ்சஸாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ஏழ்மையை வந்து ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணலாம், கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் உள்ள பொறுப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கம்பேட்டிங் பாவர்ட்டி பை ஆக்சிலரேட்டிங் த பிளேஸ் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். பொருளாதார வளர்ச்சியினை விரைவுபடுத்தணும். அது மூலமாக என்ன செய்யணும், வறுமையை எதிர்த்து போராடலாம். அண்ட் கம்பேட்டிங் இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம்.
ஸோ ஒரு வருமான சமத்துவமின்மைன்னு சொல்லுவோம், சமநிலையின்மைன்னு சொல்லலாம். அதை என்ன செய்யணும், எதிர்த்து போராடணும் த்ரூ ஃபிஸ்கல் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் மெஷர்ஸ். அதுக்கான நிதி நடவடிக்கைகள், சட்ட நடவடிக்கைகள் மூலமாக என்ன செய்யணும், இன்இக்வாலிட்டியை குறைக்கணும். அதனால தான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் நிறைய லோன்ஸ் மூலமாக, நிறைய ஸ்கீம்ஸ் மூலமாக என்ன செய்வாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் அண்ட் பேங்க்ஸ் த்ரூ தி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அண்ட் கம்பாட்டிங் பாவர்ட்டி த்ரூ பாப்புலேஷன் கண்ட்ரோல். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ரீசனாக பார்த்தோம், நிறைய பாப்புலேஷன் இருக்குது, அதனால வந்துட்டு நம்மளால் எல்லாருக்கும் சேவை செய்ய முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எல்லாருக்கும் தேவையானதை சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியலை. ஸோ அதுக்கு என்ன செய்யணும், அப்போ பாப்புலேஷன் கண்ட்ரோல்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அண்ட் அதர் மெஷர்ஸ் என்ஹான்சிங் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் த புவர். ஸோ ஏழைகளோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஏன்னா அவங்க தான் நலிவடைந்த சமூகம், வீக்கர் செக்ஷன், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாமோ அது எல்லாமே பண்ணுறது ஒரு கவர்மெண்ட்டோட வேலையாக இருக்கலாம். பண்ணியிருக்காங்களா? எஸ், அஃப்கோர்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக கூட நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ பாவர்ட்டி அலிவியேஷன் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது சமரஞ்சதி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா, இப்படி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. முக்கியமானது மட்டும்தான் நம்ம எக்ஸ்பிளனேட்டரியாக பார்ப்போம். ஜஸ்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சம்பூர்ண கிராமின் ரோஸ்கர் யோஜனா, பிரதான் மந்திரி கிராமோதய் யோஜனா, ஜெய் பிரகாஷ் ரோஸ்கர் கேரண்டி யோஜனா, த ஸ்வரன் ஜெயந்தி சாஸ்திரி ரோஸ்கர் யோஜனா, பிரைம் மினிஸ்டர்ஸ் ரோஸ்கர் யோஜனா, டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்மால் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம், மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், எம்ஜி நரேகா, ரொம்ப ரீசெண்டாக இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கீம்னு சொல்லலாம். ஸோ இப்படி பண்ணது எல்லாமே எதுக்காக, எக்கனாமிக் சிச்சுவேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். எக்கனாமிக் சிச்சுவேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும், எல்லாரும் வேலை செய்யணும். எல்லாரும் வேலை செய்யணும்னா எல்லாருக்கும் வேலை இருக்கணும். அப்போது எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனுங்கிற ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஏன்னா ஒரு சிட்டிசன் பிறந்து 14 வயசு வரைக்கும் இட் இஸ் நாட் ஹியூமன் கேபிட்டல், ஹீ இஸ் நாட் ஹியூமன் கேபிட்டல். 14 வயசுலேருந்து ரிட்டையர்ட் ஆகிற வயசு வரைக்கும் உள்ள பீரியடை தான் ஹியூமன் கேபிட்டல். ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து என்ன செய்ய முடியும், எஃபெக்டிவாக வேலை செஞ்சு வந்து வருமானம் எடுக்க முடியும். அப்போது அப்படி வருமானத்தை கொண்டு வர முடியலைன்னா அவங்க ஹியூமன் கேபிட்டல் கிடையாது. அப்போ ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன், ஏன்னா நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஹியூமன் கேபிட்டல் அதிகமாக உருவாக்கலாம், அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஹியூமன் கேபிட்டல் ரெஃபர்ஸ் டு த ஸ்டாக் ஆஃப் ஸ்கில் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் ஆஃப் அ நேஷன் அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம். இட் இஸ் த சம் டோட்டல் ஆஃப் ஸ்கில் அண்ட் எக்ஸ்பர்டைஸ். ஸோ ஒரு ஸ்கில் இருக்கணும், அவங்களுக்கான ஒரு திறன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கான திறன், அதில் இருக்கக்கூடிய நிபுணத்துவம். ஸோ இந்த ஸ்கில் அண்ட் எக்ஸ்பர்டைஸுங்கிற ஒரு விஷயம் இருந்தால் எல்லாருக்குமே வேலை வந்து ஈஸியாக கிடச்சிரும். Human capital formation is the process of adding to stock of human capital over time. So காலப்போக்கில் வந்துட்டு மனித மூலதனத்தினையும் இருப்பில் சேர்க்கறதுக்கான இருப்பு, அதாவது நம்ம நாட்டோட வளங்களில் சேர்க்கறதுக்கான ஒரு செயல்முறையாக சொல்லலாம். ஃபிசிக்கல் கேபிட்டல், ஃபினான்சியல் கேபிட்டல் இதெல்லாம் இருக்குது, இருந்தாலும் ஹியூமன் கேபிட்டல் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஹியூமன் கேபிட்டலை உருவாக்கணும்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான திட்டங்களை தீட்டணும், எதுலெல்லாம் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமாக எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன், எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஹெல்த், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஆன் த ஜாப் ட்ரைனிங், அப்புறம் ஸ்டடி ப்ரோக்ராம் ஃபார் அடல்ட்ஸ், மைக்ரேஷனை வந்து எப்படி அவங்கள வந்துட்டு சரியாக கண்ட்ரோல் பண்ணணும், அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் இன்ஃபர்மேஷன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில்னா டாப் 3 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் ஆன் ஜாப் ட்ரைனிங், அதை நம்ம பார்க்கலாம். Higher productivity or physical capital of human capital formation increases productivity of the specialized engineers and skilled workers. ஸோ அவங்களால என்ன செய்ய முடியும், ஸ்கில்டு ஒர்க்கர்ஸால் ஈஸியாக வந்து மெஷின்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும் மற்றவங்களை விட. அப்படிங்கிறதுனால அந்த இனோவேட்டிவ் ஸ்கில்ஸை வந்து என்ன செய்யணும், ஃபெசிலிட்டேட் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸை வந்து யூஸ் பண்ணி அந்த வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கணும். ஸோ இன்னோவேஷன் இஸ் த லைஃப் லைன் ஆஃப் க்ரோத். புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறது தான் வளர்ச்சியினுடைய ஒரு படிநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹையர் ரேட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஈக்குவாலிட்டி பை என்ஹான்சிங் productive capacities of the labor force, human capital formation induces greater employment. So
ஹியூமன் கேபிட்டல்ங்கிற ஒரு விஷயத்தை சரியாக கொண்டு வந்தோம்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அது மூலமாக நிறைய எம்ப்ளாய்மெண்ட் இன்னும் புதுசாகவும் உருவாகும். நிறைய லேபர் ஃபோர்ஸை வந்து சரியாக அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷனில் வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரைசிங் பாப்புலேஷன், பிரெயின் ட்ரெயின், டெசிசியன்ட் மேன் பவர் பிளானிங் அண்ட் லா அகாடமிக் ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது ரைசிங் பாப்புலேஷன்னா சிம்பிள், நம்மளோட மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகிருக்கு, அட்வர்ஸாக அஃபெக்ட் ஆகிருக்கு. அதனால ஹியூமன் கேபிட்டலை வந்து என்ன ஆகுதுன்னா டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்துட்டு ரொம்ப மக்கள் தொகை இருந்ததுன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இட் ரெடியூசஸ் பெர் ஹெட் அவைலபிலிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ், சானிடேஷன், எம்ப்ளாய்மெண்ட், ட்ரைனேஜ், வாட்டர் சிஸ்டம், ஹவுசிங், ஹாஸ்பிட்டல்ஸ், எஜுகேஷன், ஃபுட் சப்ளை, நியூட்ரிஷன், ரோட்ஸ், எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கறதுல பாப்புலேஷன் முக்கிய பங்கு வகிக்குது. அதுவும் ரைசிங் பாப்புலேஷன் அந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எமர்ஜ்டு க்ரோத் இருந்தது. அப்போ அதனால ஐயோ இப்போ நான் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா அதுக்குள்ளே 1000 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது. ஸோ பாப்புலேஷன் ரேப்பிடாக அரைஸ் ஆகிறது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. அண்ட் பிரெயின் ட்ரெயின் மைக்ரேஷன் ஆஃப் ஹைலி ஸ்கில்டு லேபர். அதாவது என்ன ஆகும்னா அவங்கள சரியாக பயன்படுத்திக்க தெரியலன்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஸ்கில் இருக்கும், அவங்களுக்கு ஒரு விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் அவங்களோட ஆற்றல் வந்து இருக்கும். ஆனால் அதை சரியாக அந்த துறைக்கு பயன்படுத்தாமல் வேறு ஏதாவது ஒரு துறைக்கு பயன்படுத்துறது. அண்ட் இன்எஃபிஷியன்ட் ஆஃப் மேன் பவர் பிளானிங். ஸோ மேன் பவர் பிளான் யாரோ வேலை செஞ்சால் போதுங்கிறத விட்டுட்டு என்ன செய்யணும், ஸ்டாண்டர்டாக இவங்களுக்கு இந்த விஷயத்துக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் டு மெயின்டைன் த டிமாண்ட் ஆஃப் சப்ளை ஆஃப் டெக்னிக்கல் லேபர் ஃபோர்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ அது இல்லாமல் இருந்தது தான் நம்மளோட கண்ட்ரியோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? என்னது? there is no proper education or training for the essential labor force அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ growth of education sectorங்கிறதுல முக்கியமாக என்ன செய்ய வேண்டியிருக்கு, கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஜெனரல் எஜுகேஷன் மூலமாகவும் ப்ரைமரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஒரு நிலையிலையும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, க்ரோத்தை வந்துட்டு கவர்மெண்ட் வந்து உறுதி செய்ய வேண்டியிருக்கு. வொக்கேஷ்னலைசேஷன் ஆர் செகண்டரி எஜுகேஷன் இதெல்லாம் தாண்டி அவங்க 12th முடிச்சதுக்கப்புறம் வந்தாங்க, இல்லை 10th முடிச்சதுக்கப்புறம் வராங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ், இல்லைனா டெக்னிக்கல் கோர்சஸ், இல்லைனா மெடிக்கல் கோர்சஸ், அக்ரிகல்ச்சுரல் எஜுகேஷன் முக்கியமாக. ஏன்னா அக்ரிகல்ச்சர் இஸ் தி பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரி இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரூரல் எஜுகேஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் அடல்ட் ஃபீமேல் எஜுகேஷன். ஸோ கொஞ்சம் ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டாங்க, ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்போது அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி, ஹியூமன் கேபிட்டல் வந்து நம்ம லாஸ் பண்ணுறோம். அதிலெல்லாம் என்ன செய்யணும், ஃபோக்கஸ் பண்ணணும். டோட்டல் லிட்ரஸி கேம்பெயின் தேவைப்பட்டது, அதாவது எழுத்தறிவு பிரச்சாரம். ஸோ எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே ஒரு சேலஞ்சிங் ப்ரப்போசிஷனாக தான் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா இன்எடிக்குவேட் வொக்கேஷ்னலைசேஷன், தொழில் சார்ந்த கல்விகளுக்கு வந்துட்டு நிறைய பேர் போகிறதில்ல, நிறைய பேர் படிக்கிறதில்ல. அண்ட் ஜெண்டர் பயாஸ் மிகப்பெரிய ஒரு, அண்ட் தொழில்சார் கல்விகள்லே பார்த்திங்கன்னா பெண்கள் எவ்வளோ தூரம் இருக்காங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக அப்படியே ரூம்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி பேங்கர், டீச்சர், டாக்டர் இந்த மாதிரியான வேலைகள் தான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க பெண்களுக்கு, அவங்க வீட்டில் உள்ளவங்க முடிவு பண்ணுறது. ஏன்னா ஜெண்டர் பயாஸுங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. லோ ரூரல் ஆக்சஸ் லெவல். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி எல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால ரூரல் பீப்புளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. அண்ட் தென் ப்ரைவேட்டைசேஷன், தனியார் மயமாக்கல்னால எஜுகேஷன் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு கிடைக்காம போகுது, ஃபீஸ் அதிகமாக கட்ட முடியல, அந்த மாதிரி சூழ்நிலையினால. லோ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன். ஸோ கல்வியில் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணாங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2012 வந்துட்டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் brought an act, ஒரு மிகப்பெரிய சட்டம், ஒரு வரலாற்று சட்டத்தை உருவாக்குனாங்க. இட் இஸ் கால்ட் RTE, Right to Education. So it promises education to all. It makes education a better of right to all children in the age of 6 to 14 years. Actually உங்களுக்கு வந்து இது நம்மளோட ஆர்டிக்கிள் 21A வரும் பாலிட்டியில் வந்து. அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது, டிபிஎஸ்பியில் இருந்தது. 6லேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணுங்கிறது டிபிஎஸ்பியில் கொள்கைகளில் இருந்த ஒரு விஷயம்
கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் ஆகி அதில் வந்து ஒரு முழுமை அடைஞ்சு என்னாச்சுன்னா 6 to 14 இயர்ஸ்க்கு கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. யா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கல்விக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான சூழ்நிலையாக இருந்ததுனால கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கேபிட்டலை வந்துட்டு என்ன செய்யணும்னா நல்லா பயன்படுத்தணும். அப்போது அது ஹியூமன் ரிசோர்ஸஸை மாற்றினா தான் முடியும். அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் யாருன்னா இன்ஜினியர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் இந்த மாதிரி ஆட்கள் தான். ஸோ அதனால ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். அதனால என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபிசிக்கல் கேபிட்டல் ஹியூமன் கேபிட்டலுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணி படிங்க. இது உங்களுக்கு ஹோம் டாஸ்க்கு. ஸோ நீங்கள் மெயின்ஸ் எழுதும்போது இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னா என்ன? GM Mayer defines human capital formation as human capital formation is the process of acquiring and increasing the number of persons who have the skill, education and experience which are essential for the economic and political development of a country அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலி சுற்றி எங்கே தான் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னு வந்து நிற்கிது. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஹெல்த். ஸோ ஹெல்த் இஸ் another important source of human capital formation. A sick laborer without access to medical facilities is compelled to abstain from work and there is a loss of productivity. ஒரு சிக் லேபர் இருக்காருன்னா அவரை வச்சு வேலை வாங்க முடியாது இல்லையா? அப்போ என்ன செய்வாங்க, கம்பெனி வந்து தூக்கிடுவாங்க. அப்போ ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகிடும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை சூழ்நிலை வந்ததுன்னா அப்போது இந்த இண்டஸ்ட்ரி வந்து வலுவடைஞ்சிக்கிட்டு போகாமல் என்ன செய்துட்டு போகும், தேய்ந்துக்கிட்டே போகும். ரீசெண்டாக இந்த கொரோனா காலத்தில் கூட அது நடந்தது. நிறைய கம்பெனிஸ் வந்து வெளியே போனதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லாருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் அடிக்கடி போனதுனால அவங்களால ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸ், க்யூரேட்டிவ் மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து என்ன செய்யணும், அவங்களோட ஒரு வாழ்க்கை முறையை பாதுகாக்க வேண்டியிருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆன் தி ஜாப் ட்ரைனிங். அந்தந்த வேலைக்கு தேவையான என்ஹான்ஸ்டு லேபர் ப்ரொடக்டிவிட்டியை என்ன செய்யணும், கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் வந்து நிறைய கொடுக்கணும், ஜாப் ட்ரைனிங் நிறைய கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம தமிழகத்தில் கூட வேலைவாய்ப்பு அலுவலகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமாக என்ன செய்கிறாங்க, நிறைய தொழில்முறை பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் எப்படி நம்ம கண்ட்ரியில் அண்டு நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த செஷனில் பார்க்கலாம். Hi, I'm Adarsha and I've been associated with Reshmi ma'am and her academy for past 2 years and I'm absolutely happy and satisfied with her guidance and support because she not just prepares me with the knowledge that's required for the examination but also the grit and courage to face the examination. She is completely filled with enthusiasm, courage, boldness, patience and knowledge and whatnot. If you have